no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. முதலமைச்சர் கேட்டா வாயில வந்துரும்னு பேசுறாரு. ஒரு பேசுறோம் முதலமைச்சர், அதுல வாயில வந்துரும். என்ன வந்துரும் சொல்லுங்க, என்ன வந்துரும் சொல்லுங்களேன். அட சொல்லுங்களேன் சார், வாயில என்ன சார் வந்துரும்? அரசு கான்வாயில ஒரு நடிகை கூட்டு வராரு, இதை விட என்ன அசிங்கம் வேணும்? அதெல்லாம் தேவையில்லாத தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேச முடியாது. அரசு கான்வாயில அப்படிலாம் கிடையாது, அப்படி கிடையாது. இங்க அரசுக்கு பாருங்க, தனிநபர் விஜய் பத்தி நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது சார். எப்படி வேணா வாழ்ந்துட்டு, அப்படி கிடையாது. முதலமைச்சர் அனுமதிக்க முடியாது. இன்னும் இவங்க வந்து முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்றதையும் ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்கன்றதையும் இன்னும் நினைவே இல்லை அவங்களுக்கு. நேற்று நடந்த விஷயம் பார்க்கும்போது அதே கேரவன், அதே வசனங்கள். சார் திமுக ஆட்சி முடிஞ்சிச்சு சார், அவங்க வேணான்னு தான் உங்களுக்கு கொண்டு வந்துவிட்டோம், நீங்கள் சூப்பராக சிறப்பாக நீங்கள் பண்ணுவீங்க, ஆட்சி அமைப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு உட்கார வச்சாச்சு. மீண்டும் திருப்பி அவங்களே சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம்? தீய சக்தி இப்போ தூர சக்தியா போயிடுச்சு திமுக. ஆமாம், அது டி ராஜேந்தர் வந்து சரியாக வந்து ட்ரைனிங் கொடுத்து அனுப்பல. ஆமாம், டி ராஜேந்தர் வந்து ட்ரைனிங் கொடுத்து அனுப்பல சார். ஏதாவது ஒரு எதுகை மூனைனா கூட பார்த்தீங்கன்னா வந்து எழுதி கொடுக்குறதா ஒழுங்காக, அங்கே எழுதி கொடுத்து ராஜ்மோகன் தான் இருக்கணும் அநேகமாக. அதை ஒழுங்காக எழுதி கொடுத்து பேசணும். என்ன தூரம் கோரம் வாரம் வீரம் என்ன இது? 5 இடைத்தேர்தல் சார் திருச்சி கிழக்கோட. இவங்களே ஆத்ம ஏறி உட்காந்துட்டாங்க. 5 ஒன்னோட போயிருக்கோம். இது இந்த வேலியில போறதுக்கு உள்ள விட்டுட்டு வேட்டிக்குள்ள விட்டுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். 5 தொகுதியில் நீங்க 2 தொகுதியில் நீங்க தோத்தா கூட சரி, ஒரு தொகுதியை தோத்தாலும் உங்களுக்கு அசிங்கம் தானே அது. உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிச்சு, உங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அருமையான அடிமைகள் சிக்கிட்டாங்க. விசிக தலைவர் சொல்ற திருமாவளவன் யார் அடிமைன்றீங்க? அப்படியெல்லாம் வார்த்தையெல்லாம் சார் அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவேன். எல்லாம் சோபாவுக்கு அடிமையாயிட்டாங்க. சீமானை விமர்சிட்டு போனார்ல அவரு, என்னது அந்த எம்பி, இலங்கை எம்பி. அவரு நம்ம அறிவாளிகளை பத்தி பேசுறோம், பைத்தியக்காரனை பத்தி பேசுறீங்க. அப்படியெல்லாம் வேணாம், அவர் எம்பி. அவரு அப்படியா? தமிழீழ வெற்றி கழகம். நீங்க நம்புறீங்களா எம்பின்னு? இலங்கை எம்பி கிட்டத்தட்ட மென்டல் மாதிரி சார் பேசிட்டு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு செகுவரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவருமே கேட்போம். வணக்கம் செகுவரா சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். தமிழ்நாடு முதலமைச்சர் தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் நேற்றைக்கு திருச்சி கிழக்கு, அவர் வெற்றி பெற்ற தொகுதி, அவர் ராஜினாமா செய்த தொகுதிக்கு நன்றி தெரிவிக்க போயிருந்தாரு. அப்படியே பிரச்சாரமும் பண்ணிட்டாரு, ஓட்டும் கேட்டாரு. இந்த தொகுதியில எப்படியும் உங்க மண்ணின் மைந்தரை தான் நிக்க வைக்க போறோம், நீங்க மாத்தி சொல்லுங்க. பிரச்சாரம் பண்ணாரு, அப்படியே நன்றி சொன்னாரு சொல்லுங்க. இல்ல, நன்றி தெரிவிக்கிறது தான் போனது, அதுதான். ஆனா பிரச்சாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நன்றி சொன்னாரு. பிரச்சாரம் தான் பண்ணாரு அவரு. இல்ல, கடைசியா தான் பிரச்சாரம். சரி, டேட் நான் அனௌன்ஸ் பண்ணல. பை எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போனாரு. நல்ல விஷயம் தானே, அவங்க ஒரே வேலையா முடிக்கிறாரு. சரி, ஓகே. சரி, கேள்விக்கு போக. எப்படி பார்க்கறீங்க நேற்றைய நாள் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை? ரொம்ப அசிங்கமா பாக்குறேன். இதுல என்ன அசிங்கம்? ரொம்ப அசிங்கமா இருக்கு பிரச்சாரமே. நான் சொல்றேன், அந்த நீங்க பிரச்சாரம் இல்ல, நன்றி தெரிவிக்க போனோம். நான் சொல்றது பிரச்சாரம் தான். உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். நான் சொல்றேன் அது வந்து பை எலெக்ஷன் சார். நன்றி சொல்லணும்னா முதல்ல நீங்க முதல்ல நாமினேஷன் எங்க ஃபைல் பண்ணீங்க? பெரம்பூர். அங்க வெற்றி பெற்றீங்க, இங்கே வெற்றி பெற்றீங்க. அப்போ முதல்ல நன்றி பெரம்பூருக்கு தான் நீங்க சொல்லணும். நீங்க பெரம்பூர் சொல்லாம நீங்க பை எலெக்ஷனுக்கு வந்து வரப்போகுதுன்றதுக்காக அங்கே ராஜினாமா பண்ணிட்டு அந்த மக்கள்கிட்ட போய் நீங்க நன்றி சொல்றீங்க. நீங்க எப்படி வேணா சொல்லிக்கலாம், சரிங்களா? இல்லை நான் ராஜினாமா பண்ணனாலும் முதல்ல நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த கூட்டத்தில் நீங்கள் பேசக்கூடியது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, 2 தொகுதியில் போட்டிக்கிட்டேன், இந்த தொகுதியில் நீங்கள் என்ன வந்து 27,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிங்க, உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் பெரம்பூர் மக்களுக்கு போய் நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில் வந்து இந்த கடந்த 20 நாட்களில் நடந்த வீர சாகசங்களை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் பேசுனது ஏதாவது வந்து இப்போ பல பேர் போட்டுட்ருக்கிறான். ஒரு 4 ஊடகம் மட்டும் இன்னும் திருந்தவே இல்லை அவனுங்க. ஏன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்குது போல இருக்குது. அதனால் வந்து கேட்டால் மாஸ் ஸ்பீச், ஆக்ரோஷமாக பேசினார், அப்படியே எழுச்சியோட என்னென்னமோ சொல்லிட்டு. நான் கேட்குறது என்னென்னா, அசிங்கமாக இருக்குது. நீங்கள் இந்த ஊடகங்கள் பெருமையாக பேசக்கூடிய ஊடகங்கள் தான், விஜய் பேச்சை வந்து பெருமையாக பேசக்கூடிய ஊடகங்கள் கீழே வந்து கமெண்ட் பகுதியை பாருங்கள், எல்லாம் எப்படி கழுவி ஊற்றுறாங்கன்னு பாருங்கள். இல்லை சார், ஃபன்னி ஸ்பீச்சுன்றான். நான் சொல்கிறேன் ஃபன்னி ஸ்பீச் கூட கிடையாது. நீங்க அனுமதிச்சுனா சொல்றேன், ஃபன்னி ஸ்பீச். அவரு ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்லிட்டாரு. ஃபன்னி ஸ்பீச் இல்ல சார். இந்த 20 நாளா நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு பதில் சொல்றாரு. 6 மாசம் அமைதியா இருப்பேன்னு சொன்னாங்க, 6 நாள்லயே கதற ஆரம்பிச்சாங்க. எதுக்கு 6 மாசம்? ஒரு 6 மாசம் நீங்க நிதி சம்பந்தமான விஷயங்கள் நீங்க சொல்லுங்க. 6 மாசம் சொல்லுங்க.
அடுத்தடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து கொலை நடந்து தொடர்ச்சியாக நடக்குது. 10 வயசு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். எதுக்குமா ஏதாவது நீங்க பேசுனீங்களா? நீங்க அதுக்கு தான் சொல்றாரு எல்லா பழியும் தூக்கி என் மேல போடுறீங்க. சார் பழி தூக்கி போறதுலாம் கிடையாது. விட்டுட்டு போயிருந்தீங்க. எவ்வளவு அநியாயங்கள் நடக்கிற நாடா விட்டு போயிட்டீங்க. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா என்ன கேட்டா சொன்னா நீங்க 200 ரூபா ஊப்பின்னு சொல்லுவீங்க. அவங்க ஆட்சி பெட்டர்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் பேசல, அவங்க ஆட்சி பெட்டர், திமுக எவ்வளோ பரவாயில்லைங்கன்ற அந்த நீங்க வேணா உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க பைக் போய் கேளுங்க. நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க அவங்க ஆளு எது? நீங்க டிவிக்கு ஆள். நீங்க அதுலயே தெரிஞ்சிச்சு நீங்க வந்து டிவி கேட்க ஆதரவா இல்ல. இதுக்கு முன்னாடி வேற ஏதோ சொல்லியிருந்தீங்க டிஎம்கே. நீங்க இல்ல நான் சொல்றது என்னன்னா நீங்க பைட்டு போய் கேளுங்க சார். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நீங்க பதிவு பண்ணுங்க. மக்கள் பேச ஆரம்பிச்சு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இது இப்படியே போனா ரொம்ப கஷ்டம். நீங்க இந்த மக்கள் இருங்க முதல்ல முடிச்சிடறேன். இந்த கொட்டடியில் வந்து ஒரு 5000 பேர் அடைச்சிட்டு உங்கள் ஆட்களை அடைச்சிட்டு நீங்கள் வீராவாசமாக ஆவேசமாக பேசுகிற மாதிரி ஒரு பாவனையை காட்டிட்டு அப்படியே முகத்துலலாம் அப்படியே வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த பாவனைகள்லாம் அப்படியே கொந்தளிக்கிற மாதிரி காட்டி இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. இதெல்லாம் நாங்கள் வந்து சிவாஜியை பார்த்துட்டோம். கடந்த காலத்தில் எவ்வளோ நடிகர்களை பார்த்துட்டோம். மேஜர் சுந்தரராஜன் நடிக்காது சார். நான் சொல்கிறேன் பாருங்க, அடுத்தடுத்து உயரம் போயிருங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. அதுக்கான சூழல் மாறிட்டு இருக்குது. அதுக்கான சூழல் மாறுது. நீங்க பில்டப் பண்றீங்க, பேச வைக்கிறீங்க. இல்ல விஜயை வீழ்த்தும் வல்லமைக்கான சூழல் இங்க யாரு எதிர்க்கட்சியா யாருமே சார். இப்ப 3 கார்னர் 4 கார்னர் ஃபைட் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் ஈடுபடாது. ஒரு கட்டத்துல 96ல அதிமுக கேண்டிடேட்டை எதிர்த்து வந்து ஒரு நாய் நிக்க வச்சா ஜெயிக்கும். அந்த அளவுக்கு அலங்கோல ஆட்சியை பண்ணாங்க. உங்களுக்கு 96 முடியும் போது 91 96 முடியும் போது அவ்வளோ அலங்கோல 95 முடியும் போது 96 தேர்தல் சந்திக்கும் போது ஜெயலலிதா அதிமுக எதிர்த்து ஒரு நாய் நின்னா ஜெயிக்கும். அப்படி ஒரு சூழல் உருவாச்சு. அவ்வளோ அலங்கோல ஆட்சி. கிட்டத்தட்ட இப்போ கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. விஜய் அவர்களுடைய பேச்சு அசிங்கமான பேச்சு. என்ன அசிங்கம்? ஒரு அசிங்கம் இல்லையா? என்ன சார் நீங்க பேசுறீங்க? ஒரு வார்த்தை சொல்றாரு அவரு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அப்புறம் என் வாயில வந்துடும்னு பேசுறாரு. என்ன வந்துடும்? கவர்ச்சி அரசியல் தானே சார் நடக்குது. உண்மை தானே சார்? ஒரு நடிகனுக்குள்ள கவர்ச்சி அரசியல் சொல்றாங்க. அவ்வளவுதான். நான் கூட சொல்றேன், ஆமா நடிகனுக்குள்ள கவர்ச்சி. அதுதான் என்ன கவர்ச்சியை காட்டி நாங்க ஓட்டு வாங்கிட்டோம்ன்றாரு, கோவப்படுறாரு. நான் கேட்கறது என்ன, விரும்பி தானே மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. நான் கேட்க உங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்கா சொல்லுங்க. குவாலிட்டி என்ன இருக்குன்றது தான் வாக்கு செலுத்தி சார். வாக்கு செலுத்தி இருக்காங்க, ஜெயிச்சிட்டீங்க சார். கவர்ச்சியை தான் நீங்க காட்டுனீங்க. வேற என்ன குவாலிட்டி காமிச்சீங்க பிரச்சாரத்தப்போ? நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆட்சியாளருடைய குற்றச்சாட்டுகளை நீங்க குறைகளை சொன்னீங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்க உட்கார வச்சாங்க. இப்போ உங்ககிட்ட இருக்க குவாலிட்டி காட்டுங்க. என்ன இருக்கு உங்கள்ட்ட? சிஎம்மா இன்னைக்கு காலையில என்ன சிஎம்மா இருக்காரு? 9 மணிக்கு உள்ள வராரு, சாயந்தரம் 4:30 5 மணிக்கு வீட்டுக்கு போறாரு. அரசு கான்வாயில ஒரு நடிகையை கூட்டி வராரு. இதை விட என்ன அசிங்கம் வேணும்? அதெல்லாம் தேவையில்லாத தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் பேச முடியாது. அரசு கான்வாயில அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாது. இங்க அரசுக்கு பாருங்க, தனிநபர் விஜய் பத்தி நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது சார். எப்படி வேணா வாழ்ந்துட்டு அப்படி கிடையாது. முதலமைச்சர் அனுமதிக்க முடியாது. இல்ல அரசு ஒரு முதலமைச்சர். ஆமா, அரசு கான்வாயில எப்படி சார் ஒரு நடிகை கூட்டி வராரு? வேற ஒரு கார்ல தான் வராங்க சார். வேற காரணம் கூட வரட்டும் சார். கான்வாய் தானே முக்கியம். கான்வாய் தானே முக்கியம். நான் காரில் வந்தாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சேர்த்துப்பீங்க போல இருக்கு. நான் சொல்கிறது கிடையாது. நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சார் இங்கே ஒரு பார்வை இருக்குது சார். தயவு செய்து பாருங்க. நீங்கள் ஒழுக்கம் கட்ட பொம்பளைன்னு சொன்னீங்க ஜெயலலிதாவை. சொன்னீங்களா இல்லையா? திமுக அத்தனை பேரும் சொன்னான். அந்தம்மா வந்து வரும்போது அரசியல். ஆனால் இருங்க அரசியல் பேச எனக்கு பேச முடியுங்க. இல்ல அரசியல் தான் பேசுகிறேன். அரசியல் பேசுங்க. அரசியல் இருக்க அசிங்கத்தையும் பேசுகிறேன். அரசியல் பேசுகிறேன். அரசு நடக்கிறது. என்ன பேச அனுமதி. என்ன பேச அனுமதிங்க. நீங்க பார்வை எதுவுமே என்ன பேச அனுமதி. என்ன பேச அனுமதிங்க. நம்ம நிறைய அரசியல் பேசுவோம் சார். அரசியல் தான் சார் நான் இப்ப பேசுறேன். அரசியல் விஜய் அரசியல் தான் பேசுறேன். இப்ப நான் தாவேக அரசியல் தான் நான் பேசுறேன். நான் பயப்படுறோம் கிடையாது. இது தூக்கி உள்ள வச்சிருவாங்களோ ஐயோ குளிர் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் பார்ப்போம். புரியுதா சொல்லுது? ஜெயிலே செத்து சுண்ணாம்பாவும். ஆனா தப்புனா தப்புன்னு சொல்லுவோம். சும்மா விளையாட்டு கிடையாது இது. நீங்க வந்து ஒரு கண்ணியம்லாம் நான் தான் சொல்றேன்ல. 91 95 வரைக்கும் ஒரு அவலமான ஆட்சி. ஆனால் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த ஆட்சியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கக்கேடான விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியாது. ஜெயலலிதாவை சுற்றி வந்து ஒரு மன்னார்குடிய மாபியா ஒன்று இருந்தது. அதில் பல கரன்கள் இருந்தாங்க. இந்த தினகரன், திவாகரன், அந்த கரன், இந்த கரன். யார் மீதாவது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லுங்கள். பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு சொல்லுங்கள். அல்லது ஒரு 2 தாரம் 3 தாரம் அதை ஏதாவது சொல்லுங்கள். ஊழல் பண்ணாங்க. நான் சொல்லவே இல்லை. ஊழல் பண்ணதெல்லாம் உண்மை. அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒழுக்கக்கேடான விஷயங்கள் சொல்லுங்க சார். இந்த மாதிரி கிடையாது சார். நீங்கள் எல்லாரும் ஒழுக்கம் கட்ட பொம்பளைன்னு சொன்னீங்க. ஆனால் ஒழுக்கமான ஒரு ஆட்சி. இன்னொரு முறை நான் வந்து உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல மக்கள் ஏங்குறாங்க. இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நானும் கூட சேர்த்து சொல்கிறேன். இன்னொரு முறை பிறப்புமா, இன்னொரு முறை வந்து ஜெயலலிதா ஆட்சியை பார்ப்போமா தமிழ்நாட்டில்?
அப்படி ஒரு மனோநிலை மக்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா அத்தனை பேரும் நடக்கக்கூடிய திமுக ஆட்சி நடக்கிற அத்தனை அபலங்களுக்கும் சொன்னாங்க ஒரு வார்த்தை இருக்கிறது தான் வந்து ஜெயலலிதா ஆட்சி மாதிரி இல்லையே. அடுத்தது ஏன் எம்ஜிஆர் ஆட்சி சொல்லவே இல்லை, கலைஞர் ஆட்சி சொல்லவே இல்லை, காமராஜர் ஆட்சி கூட சொல்லவே இல்லை. இன்னைக்கு நடக்கிற குற்றங்களை பார்த்து ஜெயலலிதா ஆட்சி இல்லையே அவ்வளவு பாதுகாப்பாக உணர்ந்தாங்க. இன்னைக்கு நடக்கிற கூத்தை பாருங்க சார். ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியமாக நடந்துக்கணும் சார், ஒரு முன்னுதாரணமாக நடந்துக்கணும் சார். ஜெயலலிதா ஆட்சியில் ரெண்டே ரெண்டு உதாரணம் சொல்றேன் சார். இருங்க ஒரு நிமிஷம். கோபத்தின் வெளிப்பாடுல சில வார்த்தைகள் வந்துருது, சார், வார்த்தைகள் அடுத்தடுத்து வருவார் சார். முதலமைச்சருடைய செயலும் அசிங்கமா இருக்கு, அவருடைய பேச்சும் அசிங்கமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, எல்லாம் போடுறான் ஃபன்னி ஸ்பீச்னு போடுறான். நான் சொல்றேன் ஃபன்னி ஸ்பீச் இல்ல, ஃபன்னி ஸ்பீச். அது அசிங்கமா இல்லையா சார்? நீங்க ஒரு நின்றுட்டு நீங்க உங்க ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, ஒரு 5000 பேர் நீங்க வந்து QR கோட் கொண்டு வந்து உங்க ஆளுங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு, எல்லாம் உங்க ஆட்கள், மக்கள் கிடையாது. ஆமா, எல்லாம் உங்க ஆட்கள், அந்த தொகுதி மக்கள் தான். அவருக்கு ஓட்டு போட்டவங்க உங்க ஆட்கள்ன்றதுக்கு சார். அவர் ரோட் ஷோ போய் அந்த மக்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டாரு நேத்திக்கு வரும்போதும் போகும்போதும். அந்த ரோட் ஷோ எல்லாம் நீங்க மீண்டும் மீண்டும் சொல்லாதீங்க சார். அது ரோட் ஷோ இல்ல சார், அது அவ்வளவு சார். மக்கள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மாறல. என்ன பண்ண சொல்றீங்க அவரை? நேத்திக்கு நன்றி தெரிவிக்கிறதுல வேற என்ன பண்ணிருக்கீங்க? நான் சொல்றது எதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? SOP உங்ககிட்ட நீங்க உள்ளபடியே நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா திமுக ஆட்சி எங்க அனுமதி இல்லை, SOP போட்டு எங்களை தடுக்கிறாங்க, வதைக்கிறாங்க, நசுக்கிறாங்க, முடக்கிறாங்க என்ன சொன்னீங்கல்ல. உங்ககிட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்க போலீஸ் உங்ககிட்ட இருக்கு சார். மொத்த பட்டாளியும் கூட நீங்க இறக்கிக்கிங்க சார். ஆனா மக்களை நீங்க சந்திக்காம ஒரு கொட்டடியில ஒரு 5000 பேர் நிக்க வச்சுட்டு கேரவன்ல மறுபடியும் மீண்டும் நிக்கிறத இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ளபடி நான் நினைக்கிறேன் இன்னும் இவங்க வந்து முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்றதையும் ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்கன்றது இன்னும் நினைவே இல்லை உங்களுக்கு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நேற்று நடந்த விஷயம் பார்க்கும்போது அதே கேரவன், அதே வசனங்கள் சார். திமுக ஆட்சி முடிஞ்சிச்சு சார், அவங்க வேணான்னு தான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டோம். நீங்க சூப்பரா சிறப்பா நீங்க பண்ணுவீங்க, ஆட்சி அமைப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு உட்கார வச்சாச்சு. மீண்டும் மீண்டும் திருப்பி அவங்களே சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம்? போட்டி யாருன்னு சொல்றாரு ஒண்ணு சார். இன்னொன்னு கடந்த காலத்துல நீங்க உங்க ஆட்சியில செய்த தவறுகள் இவ்வளவு இருக்குது, எவ்வளவு இருக்கு. அந்த தவறுகள்லாம் சரி பண்றதுக்கு முன்னாடி எம் மேல எல்லாரும் பழிய தூக்கி திருப்பி நான் சொல்றேன் சார். நீங்க மற்ற விஷயங்கள் சொல்லுங்க, நிதி சம்பந்தமான விஷயங்கள் சொல்லுங்க சார். 6 மாத காலம் ஆகும் சொல்லுங்க சார். 2வது வரிகள் வந்துட்டு தானே இருக்கு இப்போ, அது நீங்க மெல்ல இல்ல லாண்ட் ஆர்டர் விஷயத்துல என்ன பண்ணல சார்? வேகமா எத்தனை என்ன பண்ணீங்கன்னா சிங்கப்பெண் படை என்ன பண்ணன்னு கேக்குறீங்களா? அந்த சிங்கப்பெண் அந்த படையின்ற நிகழ்ச்சி வந்து 20 நாள் எடுத்துட்டீங்களா? அந்த 20 நாளுக்குள்ள எத்தனை நடந்திருக்குன்னு பாருங்க, எத்தனை அசம்பாவிதம் நடந்திருக்கு பாருங்க. ஒரு 60 வயசு பாட்டியை விடல, 10 வயசு குழந்தைய விடல, 10 வயசு சிறுவனை விடல, இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா உங்களுக்கு ஜெகதீஷ் வீட்டில் நடக்கிற அந்த கிரகப்பிரவேசம் உங்களுக்கு முக்கியம், அதை கேன்சல் பண்ணிட்டு போனீங்க. இதான் நடந்தது. நீங்க கேட்டதுக்கு அதான் சொல்ல முடியும், அதான் நடந்திருக்கு. எது முதல்ல செய்யும்? வேற சில அரசியல் காரணமும் சொல்றாங்க சார். அரசியல் காரணம், அரசு அலுவல் காரணமும் சொல்றாங்க. நீங்க அரசியல் காரணம் சொல்லுங்க, ஜோசிய காரணம் சொல்லுங்க, இப்படியா நீங்க சொல்லிட்டே போங்க சார், பிரச்சனை அது கிடையாது. ஆனா மக்கள் வந்து ஒரு இப்ப நான் எப்படி தெரியுமா பாக்குறேன், முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி தெரியுமா நான் பாக்குறேன், ஒரு 20 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு எப்படி வந்து ஒரு திருடன் வந்து எப்படி வந்து கையும் களவுமா மாட்டி வைப்போம். உங்களுக்கு ஒரு உதாரணம் இப்படி சொன்னா சரியா இருக்கும். அந்த உளறலாக தான் நான் பார்க்குறேன். எப்படின்னு சொன்னால், இந்த உதாரணம் சொல்கிறதுக்காக அனுமதிங்க, நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க, இருந்தாலும் நான் வந்து சொல்கிறது கேளுங்க. இந்த அலிபாபாவை 40 திருடர்கள் படம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த சக்கரபாணி என்ன செய்வார்னா உள்ளே போவார், அந்த குகைக்குள்ளே அண்டாக்கா கசம் அபுகா கிசம் திறந்திரு சீசியர்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். உள்ளே போயிட்டு சொல்லிட்டுனா அங்கே இருக்கிற மாணிக்கம் கற்கள் அதை அந்த தங்கம் வெள்ளி நகை மொத்தத்தையும் வந்து அங்கங்கே சொல்லிப்பார். சொல்லிட்டு பிறகுன்னா அந்த அதாவது இன்ப அதிர்ச்சியில் என்ன செய்வார் கேட்டீங்கன்னா, அந்த மந்திரத்தை மறந்துடுவார். நேராக வருவார் கதவிட்டு இருந்தார், அந்த மந்திரத்தை மறந்துட்டு கேட்டேன், கதவே திறன்னுவார். அப்புறம் என்னென்னமோ சொல்லுவார், கதவே திற, நான் யார் தெரியுமா, நான் சக்கரவர்த்தி, அப்படி இப்படி வந்ததெல்லாம் சொல்ல, வாயில வந்ததெல்லாம் உளருவார், கதவை திறக்காது. கிட்டத்தட்ட விஜய் நிலைமை அப்படி தான் இருக்குது. முதலமைச்சராக உட்காந்தாச்சு, அத்தனை அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது. மேடையில் வந்து பொறுப்பான ஒரு முதலமைச்சராக என்னென்ன பேசணும், ஒரு ஷெடியூல் போட்டு வந்துட்டு இதுதாங்க நீங்கள் உள்ளபடியே நீங்கள் சொல்லுங்கள். நிதி பற்றாக்குறை இருக்குது இந்த துறையில் நாங்கள் வந்து இந்த நடவடிக்கை சீர் நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் மெனக்கட்டு கூட நீங்கள் 1 மணி நேரம் கூட எடுத்துங்க சார். நீங்கள் எழுதி வச்சே படிங்க, இந்த துறையில் இந்த சிக்கல் இருக்குது, இதெல்லாம் பண்ணிட்டு வரோம். இப்போ இத்தனை குற்ற சம்பவம் நடந்திருக்கு, நாங்கள் அடுத்தது இந்த திட்டங்கள் வச்சிருக்கோம், இப்படிலாம் பண்ணி சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் கேட்டால் அதுதான் கால அவகாசம் கேட்குறாருல்ல சார். கால அவகாசம் நீங்கள் சார், நீங்கள் 5 வருஷம் ஆனாலும் நீங்கள் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, நம்ம பார்க்க தான் போகிறோம். அது காரணம் நான் தான் சொல்கிறேன் சார். இங்கே ஒரே விஷயம் சொல்லட்டுமா, விஜய் அவர்கள் பேச்சு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேச்சு, அது வந்து ஒரு அசிங்கமான பேச்சாக தான் இருந்தது, அறிவார்ந்த பேச்செல்லாம் கிடையாது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பாயிண்ட்டை எடுத்து கொடுக்குற அமைச்சர்கள் வந்து அறிவற்ற அமைச்சர்களாக இருக்கிறாங்க, மக்கள் அல்லல் படுறாங்க, அவ்வளோதான். நீங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன்,
நான் வந்து இந்த சொன்ன கேட்டால் அந்த பணக்கார வர்க்கத்துக்கிட்ட என் பழக்கம் கிடையாது. சாதாரண ஏழை எளிய மக்கள் ரிக்ஷா ஓட்டுறவங்ககிட்டையும் ஆட்டோ ஓட்டுறவங்ககிட்ட தான் என்னுடைய பழக்கம். ஒருத்தர் கேட்குறாரு, நேற்று மாலை கேட்குறாரு, ஆட்டோவில் போகும்போது கேட்குறாரு, என்ன சார் இவர் இப்படி பேசுகிறாரு, என்னம்மா நல்லதுண்ணா, என்னம்மா இல்லை சார் ஒரு இதுவாக இல்லையா சார், ஒரு முதலமைச்சர் மாதிரி பேசலையா சார், ஓ மாதிரி பேசுகிறார் சார், திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கிறார் சார். அவங்க இன்னும் அந்த வெற்றி கழிப்பும் இன்னொன்னு ஒரு சார், வெற்றி அது பெற்ற உணர்வு கர்வமும் காரணம் என்ன அதிகமா கேட்டீங்கன்னா, இருக்கு. நீங்களே எதிர்பார்க்கல இந்த வெற்றியை. ஏன்னா நீங்க உழைக்கல சார். இப்போ நீ யார் வேணா எடுத்துங்க, சரி இப்போ ஒருத்தர் உழைக்க மாதமா- போறாங்க, இப்போ உழைக்க போறாங்க. பிரச்சனை அது கிடையாது. நீங்க உழைச்சதுக்கு பலன் கிடையாது, மிதமிஞ்சிய பலன் கிடைச்சிருக்கு. அது எப்படி கிடைச்சதுதான். இப்போ ஒருத்தர் மாதமெல்லாம் உழைச்சி ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கும் ஒரு லாட்டரி சீட்ல வந்து ஒரு 50,000 அடிச்சுன்னா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கிறாங்க. சரி, இவங்களே இன்னும் உங்க வெற்றியை நம்பல சார். உழைச்ச ஆனா- சார் உழைச்சி ஆனா தமிழ்நாட்டு பவன் அரசியல்ல கல்யாணம் பாருங்க. பவன் கல்யாணம் சொன்னது நீங்க கணக்கில் எடுத்துங்க. ம். பவன் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் பல முறை வந்து உலர்த்து போனாப்புல இங்கே தமிழ்நாட்டில் திமுக எதிராக கூட பேசிட்டு போனார். இப்போ அவர் சொல்கிறத எடுத்துங்க, ரொம்ப கீழ்த்தரமாக சொல்கிறார். 2 கட் அவுட் வச்சுட்டு ஜெயிச்சிட்டாங்க, நான் களத்தில் வந்து போராடுறேன், என்னால் அந்த இடத்த அடைய முடியல, 2 கட் அவுட். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? முழுக்க முழுக்க இந்த வெற்றியை வந்து இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உணரல சார். இவங்க வந்து நம்ம உழைப்பு கிடைச்ச வெற்றி, இது நம்ம கட்சியோட வளர்ச்சி கிடைச்ச வெற்றின்னு இவங்க நம்பலை. அதனால அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு இன்ப அதிர்ச்சியிலேருந்து மீளாத மாதிரி இருக்கலாம் அத்தனை பேருமே. பல பேர் இருக்கலாம். நீங்கள் கட்சிக்காரங்களே நான் சொல்கிறேன், இது என்னங்க இது நடக்குது, நம்ம சுற்றி என்ன நடக்குது? சரி, நீங்களே இப்படி நினைக்கிறீங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாருங்க. மக்கள் அதோட இருந்தா இது எப்படி இது நடந்தது, எப்படி சாத்தியமாச்சு? ஒரு மாற்றம் கொடுத்துட்டா என்ன செய்ய போறாங்கன்னு பாப்போம்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது சார், எல்லாரும் அப்படி கிடையாது சார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்படி எல்லாம்னா நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் இன்னைக்கு வரையும் நான் கேட்குறேன், 8 மாவட்டங்களில் 28 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் இல்லை, மக்கள் பிரதிநிதியே கிடையாது. அங்கே நிலைமை என்ன? டிவி உள்ளபடியே முதலமைச்சர் என்ன பேசியிருக்கணும் அங்கே? இது டிவிக்கே வட்டச்செயலர்கிட்ட கொடுப்பீங்களா? அங்கே உள்ளபடியே என்ன பேசியிருக்கணும்? என்ன கேட்டால் அவங்க கேட்டாங்க, ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸராக அங்கே போகணும். என்னதான் கலெக்டர் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் பிரதிநிதி கிடையாது. மக்கள் யார்கிட்ட அவங்க பிரச்சனையை கொண்டு போய் பேசுவாங்க? அதுக்கு ஏதாவது ஒரு அதுதான் எம்எல்ஏக்கள் வேற ஜெயிச்சவங்க இருக்காங்கல்ல சார். எங்க ஜெயிச்சவங்க இருக்காங்க? வேற தொகுதியிலையா? வேற கட்சியில ஜெயிச்சவங்க சார். நான் திருப்பி நான் சொன்ன கேட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் உங்க கட்சி, நான் சொல்றது உங்க நபர் இருந்தேன். 8 மாதம் நீங்க ஜெயிக்கல சார். 8 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரதிநிதிகள் கிடையாது இல்லை, அதுக்காக வட்டச்செயலர் போடுவீங்க. ஆளுங்கட்சி பிரதிநிதி நான் சொல்றேன், எம்எல்ஏக்கு நாம மற்ற கட்சியில் இப்போ எம்எல்ஏ இருக்காங்க தான் நான் சொல்றது. என்னன்னா ஆளுங்கட்சி சார்ந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எல்ஏக்கள் இல்லைன்னா உள்ளபடியாக அங்கே இருக்கிற தகவல் யார் வந்து பேசுவாங்க? அங்கே இருக்க வட்டச்செயலர் வந்து பேசுவாரா? அப்போ உங்க அந்த இடத்துல குறைஞ்சபட்சம் கேட்டால் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரதிநிதி மாதிரி அரசுக்கும் அந்த மக்களுக்கும் வந்து ஒரு தொடர்பு ஏற்படக்கூடியது. அதுக்காக நீங்கள் மாவட்ட செயலர்கிட்ட வட்டச்செயலர்கிட்ட கொடுக்க முடியாது சார். ஒரு சஜஷனாக தான் நான் சொல்கிறேன். அந்த 8 மாதம் உங்களுக்கு தொடர்பு இல்லைல்ல. ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்குன்னா சரிங்க, அட்ஜஸ்டன் தொகுதி, அதை பக்கத்தில் இருக்க தொகுதியில் வந்து அவர் போய் பார்த்து பாருங்க, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க. 8 மாவட்டத்தில் உங்களுக்கு தொடர்பே இல்லை. இல்ல நீங்க சொல்ற அந்த 8 மாவட்டத்துல எதிர்க்கட்சிகள் எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல? இருக்காங்க சார். அவங்க இருக்காங்க சார். அவங்க இது எல்லா காலத்துலயும் நடக்கிற ஒண்ணுதான். அப்படி இல்ல. நீங்க ஒரு மாவட்டத்துல ஒரு 6 தொகுதி இருக்குன்னா ஒரு 2 தொகுதி 3 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம், மீதி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி வரலாம். 8 மாவட்டத்துல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. உங்களுடைய பிரதிநிதிகள் அங்க யாருமே கிடையாது. ஆமா சரி, அதுதான் நீங்க வளர்ச்சி பெற்ற கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க யார் நிர்வாகின்னு உங்களுக்கே தெரியாது. அப்புறம் எப்படி மக்களுக்கு இப்போ எம்எல்ஏக்கள் பல பேருக்கு தெரியாது யார் எம்எல்ஏன்னு. 8 மாவட்டத்தில் உங்களுக்கு தொடர்பு இல்லை சார், அவ்வளவுதான். அப்ப அங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க உள்ளபடியே நீங்க சொல்லணும், இந்த இடத்துல வாக்களித்த மக்கள் வாக்களிக்காத மக்கள்னு சொல்லும் போது 8 மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வாக்கு பெறலன்றதை நீங்க வந்து ஒரு கோடிட்டு காட்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேரடியாக இருக்கிறேன்னு சொல்லி முதலமைச்சர் பேசியிருந்தாருன்னா அந்த 8 மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். சரி, சரிங்களா? இப்போ நீங்கள் சொல்லலாம், ஒரு 5 பேரை ராஜினாமா பண்ண வச்சுட்டு ஒரு 4 பேரை திருப்பி நீங்கள் தேர்தலில் போய் நீங்கள் நிற்கும் போது அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த வழி என்னன்றது தெரியும். இப்போ தெரியாது. நீங்கள் அந்த அதிமுக இன்னும் இந்த 4 பேரை தாண்டி இன்னும் கூட சில பேர் வரட்டும், அதை பற்றி நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே மீண்டும் நீ போய் மக்களை சந்திக்கும் போது அப்போ தெரியும், அங்க ரிசல்ட் வரும்போது தெரியும். இல்ல அது டிவிகேவுக்கு கை கொடுக்கும், ஆளுங்கட்சிக்கு கை கொடுக்கும், அப்படிதான். அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. கடந்த கால வரலாறு அது ஆளுங்கட்சிக்கு தானே கை கொடுக்கும். தோசையை திருப்பி போட்ட வரலாறுலாம் இருக்கு. கடந்த காலத்துல இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கு. விஜயகாந்த் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் வாக்குவாதத்தை நீங்க எடுத்து பாருங்க. விஜயகாந்த் என்ன சொன்னார்? சங்கரன் கோயிலை வச்சு. அதனால வந்து இதெல்லாம் வந்து பெண்ணாகரம் அதை பேசியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அதனால இந்த ஆளுங்கட்சியே ஜெயிக்கலாம் சொல்ல முடியாது. இவங்களாம் இருப்போவே இப்போ இந்த கல்ட்டுன்னு சொன்னீங்கல்ல, அந்த கல்ட்டுக்கே 8 மாவட்டம் கையில் இல்லை சார்.
அப்புறம் இந்த 4 தொகுதியில் மீண்டும் ஜெயிப்பார் எப்படி சொல்ல முடியும்? திருச்சி கிழக்கில் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஓகே. ஏன்னா நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பாருங்கள், கூர்ந்து கவனிங்க. இந்த 5000 பேர் அந்த கொட்டடியில் அடைச்சி பட்டி போட்டு பட்டி அடித்து அது வந்து இருக்காங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எழுச்சி இல்லை பாருங்கள். ஒரு பெரிய ஒரு ஆரவாரம்லாம் இல்லை. என்ன நீங்கள் இந்த 4 ஊடகத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் பண்ணக்கூடிய ஊடகம் இருக்குது. 4 ஊடகம் உடனே விஜய் அவர் பேசணுன்னே உடனே ஒவ்வொன்று ஒரு சவுண்டு வர மாதிரி வரும். இதெல்லாம் வந்து செட்டிங். நீங்கள் இன்னும் அந்த செட்டிங்லேருந்து வெளியே வாங்க. இந்த ஒரு 4 ஊடகம் இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதன் போய் டைரக்டாக அங்கே மக்கள்கிட்ட எழுச்சியே இல்லை. சும்மா ஒரு 50 பேர் வந்து துண்டை கையில் வச்சுக்கிட்டு சுற்றுறதை பார்க்குறீங்க. அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த அந்த எழுச்சி கூட இல்லை. விஜய் பேச வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெற்றிடங்கள் நிறைய இருக்குது, அதிருப்தி இருக்க தவிர வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பெருசாக யாரும் கொண்டாடவே இல்லை. ஒட்டுமொத்தமாக ஏதோ நான் எதிராக பேச நீங்கள் நினைக்காதீங்க. நான் எப்பயுமே உண்மையை பேசி நான் பழகினவன். அதனால் எவ்வளோ கஷ்டங்கள் இழப்புகள் வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இழப்புக்கு ஏற்ற அளவுக்கு தலையில் இருக்க முடிகள் வந்து ஒதுந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆனால் உள்ளதை உள்ளபடியே பேசிடணும். இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் இது. தீய சக்தி இப்போ தூர சக்தியா போயிடுச்சு திமுக. ஆமாம், அது டி ராஜேந்தர் வந்து சரியாக வந்து ட்ரைனிங் கொடுத்து அனுப்பல. ஆமாம், டி ராஜேந்தர் வந்து ட்ரைனிங் கொடுத்து அனுப்பல. சார் ஏதாவது ஒரு எதுகை மூனைனா கூட பார்த்தீங்கன்னா வந்து எழுதி கொடுக்குறதா ஒழுங்காக அங்கே எழுதி கொடுத்து ராஜ்மோகன் தான் இருக்கணும் அநேகமாக. அதை ஒழுங்காக எழுதி கொடுத்து பேசணும். என்ன தூரம் கோரம் வாரம் வீரம் என்ன இது? அசிங்கமா இல்லையா இந்த பேச்சு? சார் அந்த கூட்டத்துக்கு என்ன தேவையோ அந்த கூட்டத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து இப்போ வந்துட்டீங்க பாத்தீங்களா? நீங்களா அடிக்கிறீங்க, கிண்டல் அடிக்கிறீங்க. இல்ல உங்களை போல அந்த கூட்டம் தான் அர்த்தம். அந்த தற்கொலை கூட்டத்துக்கு ஏத்த அளவுக்கு ஒரு தற்கொலையா பேசுறாரு முதலமைச்சர். சொல்றீங்க தற்கொலையா? அப்படிலாம் கிடையாது. அவரே சொல்றாரு யாரு தற்கொலை? நீங்க இந்த பாரு தற்கொலைனா தற்கொலை தான் சொல்லுவோம். தற்கொலைகள் இன்னைக்கு உங்களை எல்லாம் கேள்விக்குறியாக்கிட்டாங்க சார். அதெல்லாம் கிடையாது சார். அவர் சொல்றாரு பாத்தீங்களா, கேள்விக்குறியாக்கிட்டீங்களே எல்லாரையும். நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அந்த அதை தாண்டி ஆச்சரியக்குறியாயிடுச்சு. நேற்றுக்கு ஒரு முதலமைச்சர் இப்படி பேச முடியுமா? கடந்த காலத்துல இப்படி பேசியிருக்காங்களா சார்? ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார், எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் சார். விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்டைல். அப்படி கிடையாது. இது ஸ்டைலா? இது ஆமா, அவருக்கு ஒரு ஸ்டைல். ஸ்டைல்லாம் சொல்லாதீங்க, பேசுறதுல ஒரு ஸ்டைல்லாம் சொல்லுங்க சார். ஒரு முதலமைச்சர் கேட்டா வாயில வந்துடும்னு பேசுறாரு. ஒரு பேசலாமா முதலமைச்சர்? நான் கூட சொல்லுவேன் அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு வேணுவேன். இப்படிதான் சொல்றது. அதுல வாயில வந்துடும். என்ன வந்துடும் சொல்லுங்க, என்ன வந்துடும் சொல்லுங்களேன். அடா சொல்லுங்களேன் சார், வாயில என்ன சார் வந்துடும்? விஜய் அந்த மேல வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் இருக்காருல்ல அந்த திமுகல, அந்த ஆளு டஃப் கொடுக்குற மாதிரிலாம் பேசுறாரு. இவரு அவரே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பேசுறாரு சார். இங்க ஒரு ஏற்கனவே உங்க மேல நீங்க ஒரு நடிகன்றது எல்லாருக்கும் தெரியும். கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிகில் படத்துல வந்து அப்பா விஜய் வந்து கீழே விழுந்திருப்பாரு, அப்பான்னு கத்தி ஓடி வருவாரு, அப்படியே ஆக்ரோஷம் முகத்தை காட்டுவாரு. சரிங்களா? அந்த மாதிரி முகத்தெல்லாம் நீங்க காட்டுறதுலாம் இதெல்லாம் நடிப்பு எங்களுக்கு தெரியும். ஏன் அங்க வந்திருக்க கூட்டத்துக்கே தெரியும். இது கதைக்காகாது சார். எவ்வளவு நாளைக்கு ஓட்ட முடியும் இப்படி? இதே மாவை எவ்வளவு நாளைக்கு அரைக்க முடியும்? எங்களை விமர்சிப்பவர்கள், எங்களை கேலி கிண்டல் பண்றவங்க, எங்களை தற்கூரின்னு சொன்னவங்க, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க, பேசாம மட்டும் இருந்துடாதீங்க அப்படின்னு உங்களை எல்லாம் சொல்றாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. யாருக்கும் இங்க விருப்பம் உள்ளபடியே விருப்பம். நானே கூட சொல்றேன், சரி வந்தாச்சு உட்காந்தாச்சு, அடுத்த கட்டம் என்னன்றதை பார்க்குறோம். ஒரு நாளும் அசிங்கப்படுறது அவ்வளோ வந்து அம்பலப்படுறது யாரு? நீங்க தானே சார். இங்க ஒரு நல்லா அஜித்குமார் மரணம் அது வந்து காவல்துறை சார்ந்த ஒரு 4 நபர்களால் நடத்தப்படுது. அதுக்கு முதலமைச்சர் வந்து போன் போட்டு சாரி கேட்குறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவர் துறை சார்ந்தது அந்த கொலை நடக்குது. அந்த 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டாங்க. அப்போ அவர் வந்து கேட்டால் வந்து அந்த அவங்க அம்மா கிட்ட வந்து சாரி கேட்குறாரு. ஆனால் இது அப்படி கிடையாது சார். இது காவல்துறையால் நடத்தப்பட்ட மரணம் கிடையாது. 10 வயது சிறுமி. இதுக்கு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்குறீங்க. 2 சாரிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ தினம் நீங்க தைரியமா இருங்க, உங்க குடும்பத்துக்கு நாங்க இருக்கோம். நீங்க ஏற்கனவே நீங்க 43 பேருக்கு இப்ப நீங்க ஆட்சியில் வந்து உட்காந்துட்டீங்க. உங்களுடைய நகர்வு என்னவா இருந்திருக்கணும்? அந்த கரூர் மாவட்டம் நீங்க மாவட்டம் ஒட்டுமொத்தமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவனிப்பு வந்திருக்கணும். எதுவுமே இல்லையே. அந்த 43 பேர் உங்க இறந்தாங்கல்ல, எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிப்பாரு. கண்டிப்பா பாப்போம் ஒன்னொன்னா. நான் திருப்பி நான் சொல்றேன், நீங்க பண்ணுங்க சார். ஆனா மக்கள்கிட்ட நம்பிக்கை வருதான்னு நீங்களே சொல்லுங்க. நீங்களும் கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. எதிர்கட்சிகளே இல்லாத ஆதரவுக்கு வரும்போது மனசாட்சியை காட்டி வச்சுட்டு வருவீங்க. எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை உருவாக்க போறோம்னு திரு ரமேஷ் அவர்கள், அமைச்சர் ரமேஷ் வந்து ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காரு. சார் நீங்க இதை இக்னோர் பண்ணுங்க சார். இந்த கேள்விக்கெல்லாம் பேசணும். ஒரு அமைச்சர் இதெல்லாம் வந்து யார் வந்து எதை சொல்றது சார்? நீங்க ஜெயிச்சுதான் இன்னும் எங்களுக்கு சந்தேகத்தில் இருக்கு. முதல்ல நானும் பார்க்குறேன், அந்த செலக்டாக வந்து சில பேர் ஜெயிச்சிருக்காங்க, நான் நோட் பண்ணுறேன். நான்
இதுல இந்த வெற்றிலேயே எனக்கு சந்தேகம் இருக்கு சார். நான் மீண்டும் நான் சொல்றேன். இது எனக்கு என்ன பிரச்சனை? தேவையற்ற சார், சந்தேகம். அப்படி கிடையாது. எனக்கு இந்த வெற்றியில இவங்க பெற்ற வெற்றியில எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன் நான் மரம் வந்து அது கடந்து 5 இடைத்தேர்தல் சார் ஆமா. திருச்சி கிழக்கோட இவங்கள ஆத்மல ஏறி உட்காந்துட்டாங்க. 5ல உன்னோட போயிருக்கோம். ஆமா எது இந்த வேலியில போறத தூக்கி உள்ள விட்டுட்டு வேட்டிக்குள்ள விட்டுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். இல்ல 5 தொகுதியில நீங்க 2 தொகுதியில நீங்க தோத்தா கூட சரி, ஒரு தொகுதியை தோத்தாலும் உங்களுக்கு அசிங்கம் தானே அது? நான் கேட்கறேன், சொல்லுங்க. இல்ல யாரு அதுக்கு வலுவா யார் இருக்காங்க இப்போ? சார் வலுவாலாம் கிடையாது சார். நீங்க இதே கேண்டிடேட் நீங்க நிக்க வச்சுனா மக்கள் யோசிக்க மாட்டாங்களா சார்? சரி, இதே கேண்டிடேட் நீங்க நிக்க வைக்கிறீங்க. இல்ல போட்டிக்கு ஏன்னா யார் உங்களுக்கு ஏடிஎம்கே தயாரா இருக்குமா டிஎம்கே தயாரா இருக்குமா? சார் இந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது அதிமுகவுக்கு வந்து ஆதரவாக விழுந்த வாக்குகள் மீண்டும் விழலாம். நம்ம வாக்களிச்சோம், நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்பாளர் நின்னால் சிக்கல். ஆனால் அது செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வேட்பாளர் வேற நிறுத்துவாங்க. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தாவேக்கு எதிராக வாக்களிச்சவங்க தானே, எப்படிதான் தாவேக்கு எதிராக வாக்களிச்சவங்க தான். இவங்க ஒரு கணக்கு போடுறாங்கன்னு கேட்டால் மீண்டும் தேர்தல் வச்சாக்கா அந்த இடத்துல நம்ம வந்துருவோம்னு சொல்லிட்டு ஆட்சி அதிகாரம் இந்த 20 நாள் கிழிஞ்சிருச்சு. எது இருந்த ஓட்டம் ஏற்கனவே வாங்கின ஓட்டு 5ல அவங்க முழுமையாலாம் வெற்றி பெற மாட்டாங்க. திருச்சி கிழக்குல வேணா இவர் வரலாம் சார். மத்த நாள் அது அந்த 27,000 குறைஞ்சுதான் அப்ப என்ன பொருள் நீங்க சொல்லுங்க. அந்த 27,000 இந்த திருச்சி கிழக்கு மட்டும் முதல்ல பேசுவோம். அந்த 27,000 வாக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா, அதுல வந்து ஒரு 2,000 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறையுதுன்னு வச்சு அதெல்லாம் ரிசல்ட் வெற்றி எப்படி இருந்தாலும் அதுதான். இப்ப புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய செல்வாக்கு குறையுதுன்னு நீங்க டெஸ்ட்டுக்கு போறீங்க. பார்க்கலாம். இப்ப 5 டெஸ்ட் இப்போ. ஆமா 5 டெஸ்ட்ல திருச்சி கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா வந்து 2,000 ஓட்டு குறைஞ்சாலும் ஒரு 1000 ஓட்டு குறைஞ்சாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சிக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு பொருள் ஒண்ணு. இந்த 5 எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அதிமுகவோ அல்லது திமுக வெற்றி அடைஞ்சா உங்களை ஏத்துக்கலன்னு பொருள். அடுத்தடுத்து படையெடுக்கிறாங்க பாருங்க. நிறைய பேர் டிவிகேவுக்கு சேரணும்னு ஏடிஎம்கேவினர். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்கிற சில மாவட்ட செயலாளர்கள் ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர்கள் இப்ப தயாரா இருக்கிறதாகும். அவங்க சைட்ல இருந்து கிரீன் சிக்னல் வந்தா போற மாதிரி. நல்லா புரிஞ்சுங்க, மக்கள் தான் இங்க முக்கியம், தொண்டர்கள் தான் முக்கியம். நீங்கள் சொல்லுங்கள், 1 கோடிக்கு மேலே 1 கோடியே 13 லட்சம் நினைக்கிறேன் வந்து அதிமுக வாக்கு வங்கி, அது ஏதாவது சேதாரமாக போதா? இவங்கெல்லாம் வந்து பதவிக்கு ஆசைப்படுறவங்க அப்படி தான் சார் ஓடுவாங்க. இது காலகாலமாக ஏன் விஜயகாந்த் கட்சியை 2 தரப்பே பிரித்து மேலையா நான் கேட்குறேன். திமுகவும் அந்த பாவத்தை தான் அனுபவிக்கிறாங்க. இதே வந்து இந்த தேமுதிக கட்சியை 2 தரப்புலையும் சொன்னான், திமுக அதிமுக தரப்புலையும் செய்யலையா? ஏன்னா முன்னுதாரணம் இருக்குல்ல. அப்போ நம்ம இந்த விஷயத்தில் வந்து பார்த்தா இவங்க மட்டும்தான் இதை பண்ணுறாங்க. ஆனால் என்னன்னா இவ்வளோ குறுகிய காலத்தில் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இது வந்து இவங்களே ஆப்பு மேலே ஏறி உட்காடுறாங்க. இது தேவையில்லாம டெஸ்ட் இல்லை. உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிச்சு, உங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அருமையான அடிமைகள் சிக்கிட்டாங்க. விசிக தலைவர் சொல்றேன், திருமாவளவன் யார் அடிமைன்றீங்க? அப்படிலாம் வார்த்தையெல்லாம் சார் அப்படிதான் நான் சொல்வேன். அப்படிதான் சொல்லுவேன், இன்னும் அழுத்தமா சொல்வேன். எல்லாம் சோபாவுக்கு அடிமையாயிட்டாங்க. ஒரு சாதாரண அடிமைகள் சிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அங்க ஏற்கனவே அந்த அடிமைகள் அங்க சேவகம் பண்ணாங்க, அடுத்து இப்ப உங்களுக்கு பண்ண போறாங்க, அவ்வளவுதானே. காங்கிரஸா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், இன்னும் மற்ற இந்த முஸ்லீமுக்கா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் அடிமைகள் தான். வசமான ஒரு இளைஞருடைய முதுகு கிடைச்சிச்சு, 51 வயது உள்ள ஒரு இளைஞர் முதுகு கிடைச்சிச்சு, ஏறிட்டாங்க, அவ்வளவுதான். என்ன வித்தியாசம்? திரு துரை வைகோவும் நேற்றைக்கு போய் முதலமைச்சரான வரவேற்க சார், துரோகிகளை தூக்கி சுமந்து இருக்கிறாங்கன்னு தெரியுது சார். மக்கள் நல கூட்டணி நல்லா புரிஞ்சுங்க. குறைஞ்சபட்சம் இந்த அரசியலை வந்து நெறிகளை பின்பற்றலைன்னா இப்படிதான் நடக்கும். மக்கள் நல கூட்டணியை மூளையாக செயல்படுத்து திருமாவளவன். அவங்களோட சேர்ந்து விஜயகாந்தை காலி பண்ணாங்க. இதுதான் உண்மை. விஜயகாந்த் அப்போவே திமுக வந்து 51 சீட்டை கொடுக்குறேன்னு சொன்னாரு, தொகையும் கொடுக்குறதா சொன்னாங்க, 41 சீட் பெருந்தொகையை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து திமுக வேணான்னு சொல்லிட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சொன்ன டீம் தான் இந்த டீம். எந்த டீம்? இந்த வைகோ இவங்கலாம். ஆனாலும் இத்தனை காலம் திமுகவோட உண்மையா இருந்தாங்க சார். உண்மையா இருந்தாங்கலாம் கிடையாது சார். திரும்ப உண்மையா இருந்தா இப்ப ஏன் வராங்க? சரி, உண்மையா இருந்தா தோக்கும் போது பக்கத்துல நிக்கணும். பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்றாங்க. அதெல்லாம் சும்மா அந்த கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளவு காலத்துக்கு இந்த கதை இதே தான் கேட்டு இருக்கிறோம் நம்மளும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பிஜேபியும் அப்படிதான் இருக்கு. ஒரு 12 வருஷமா வந்து ஒரு பதவியில் இருக்கிறாங்க, இங்க கட்சியை வளர்க்கறதுக்கான எந்த வேலையும் செய்யல. அதுதான் நீங்க இதே கதை தான் ஓடிட்டு இருக்குது. மண்ணுக்கற்ற அரசியல் பண்ணல. இதே பிஜேபி மண்ணுக்கற்ற அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. அவங்க வெறும் அந்த ஆரிய கோட்பாடுகள் வழியை பின்பற்றதுனால தான் இங்க வந்து தேராம இங்க மண்ணுக்கற்ற அரசியல் பண்ணணும். சார் யாரா இருந்தாலும் இங்க திராவிட கட்சிகள் வந்து காலகாலமா வந்து எல்லாமே திராவிட கட்சிகளுடைய நஞ்சாங்குஞ்சிங்களா தான் இருக்காங்க. இந்த வைகோ இவங்கெல்லாம் சொல்றேன், இவங்கெல்லாம் கடைசி காலம் சார். நீங்க என்ன வைகோன்றீங்க? அந்த போர்வால்லாம் துருப்பிடிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு. இது அந்த போர்வால் தான் சொல்றேன். காயலாங்கடையில தூக்கி போடுற போர்வால் இது. அவர் போய் விஜய் கிட்ட போய் சால்வை போட்டாரு பெருசா வச்சு. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க? அவர்கிட்ட போனா சாணா பிடிப்பாருன்னு போறாங்க. சாணை பிடிப்பாங்கன்னாங்களே போர்வால. விஜய் கிட்ட போனா, விஜய்ன்ற மிஷின் கிட்ட போனா நம்மள மறுபடியும் கூறு தட்டிக்கலான்னு போறாங்க.
அவ்வளோதான். துருப்பிடிச்சி பல வருஷமாச்சு. வைகோவா இருக்கட்டும், அங்கே இருக்கிற அத்தனை கட்சிகளும் சொல்கிறேன், அண்ணன் திருமாவளவனும் சேர்த்தே நான் சொல்கிறேன், இந்த போர்வாலெல்லாம் துருப்பிடிச்சி போர்வால், இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் எங்கே இருந்தால் என்ன, அங்கே போகிறதா ஒன்று, இங்கே என்ன மாற்றம் நடந்துச்சு, இங்கே திமுகவில் இருந்து மட்டும் மைனஸ் தான் ஆச்சு. இந்த முறை உறுதியான முடிவு எடுக்கலை இவங்க, தூக்கி வீசி எரிஞ்சிருக்கணும். அப்போ தனியாக போய் நின்றுந்தாலும், ஏன் இதே டிவிக்கோட இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. இந்த வெற்றியை கிடைச்சா கூட இதை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். மக்கள் நல கூட்டணியில் எப்போ முதுகில் குத்துனாங்களோ, விஜயகாந்த் சார், அண்ணன் திருமாவளவன் ஒரு வார்த்தை பேசுகிறார் ஒரு கூட்டத்தில், 25 ஆண்டு காலம் நான் அந்த அரசியலில் இருக்கிறேன். அப்போ விஜயகாந்த் இருக்கும்போது, நேற்று வந்த நடிகன் நாடால் ஆசைப்படுறான் அப்படின்னு பேசிட்டு, அதே அடுத்த அந்த 5 ஆண்டு தேர்தல் சந்திக்கும் போது விஜயகாந்த் முதலமைச்சர் பேசினாள். இதே அது மாதிரி இருக்குன்னா, இந்த வைகோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா இனிமேல் வந்து திமுக ஆண்டி நம்ம வந்து எதுவும் பண்ண, ஏன்னா நம்மளுடைய செல்வாக்கெல்லாம் போயிடுச்சு. யாரை எதிர்த்து ஆரம்பிச்சாங்களோ அவங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா அடிமை சேவகம் முடிஞ்சிருச்சு 1-2 பதவிக்காக. இப்போ இங்கே போனால் கொஞ்சம் கூடுதல் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான், உயிர் பெறலாம்னு நினைக்கிறாங்க. இறுதியாக ஒரு கேள்வி, நேற்றுக்கு இன்னொரு டாக்கும் இன்னொரு செய்தியும் பரவிட்டு இருந்தது. நிறைய இடங்களில் கேரளாவிலையும் வந்து எங்கள் தலைவர் வந்து திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கணும், அங்கேயும் வந்து தாவேகா வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. அதே போல் நான் இன்றைக்கு ஒரு செய்தி ஒரு வார இதழில் படித்தேன், இந்த சீமானை விமர்சித்து போனார்ல, அவர் என்னது அந்த எம்பி, இலங்கை எம்பி, அவரு நம்ம அறிவாளிகளை பற்றி பேசுகிறோம், பைத்தியக்காரனை பற்றி பேசுறீங்க. வேண்டாம் அப்படிலாம் வேணாம், அவர் எம்பி, அவரு அப்படியா, தமிழீழ வெற்றி கழகம் நம்புறீங்களா எம்பின்னு? இலங்கை எம்பி கிட்டத்தட்ட மென்டல் மாதிரி தான் சார் பேசிட்டு இருக்காரு. சரி சொல்லுங்க. தமிழீழ வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கணும், விஜய் அவர்களுக்கு இங்கே செல்வாக்கு இருக்கு, அங்கேயும் ஒரு இலங்கையிலே ஒரு தற்கொலை இருக்குன்னு தெரியுது, நல்லா தலைமை தற்கொலை உருவாகிட்டு இருக்குன்னு, அவ்வளோதான் சொல்ல, அது தாண்டி என்ன சொல்ல முடியும்? உள்ளபடியே அதான் நம்ம, அவர் விஜய் மேலே ஏகப்பட்ட ஈர்ப்பு அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் நான் மீண்டும் இடத்துல பதிவு பண்ணுறேன், அந்த நபர் இங்கே வந்தபோது விஜய் அவர்களை சந்திக்கலை, சந்திக்க மறுத்த காரணம் என்ன? அங்கே வந்து விஜய் பக்கத்தில் வந்து ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் கிட்ட இருக்கிற அந்த கல்ட் இருக்கு இல்லையா, அந்த நடிகர் என்ற அந்த ஆளுமையை இலங்கையில் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. அங்கே இலங்கை தமிழ் அங்கேயும் சினிமா பார்க்குறவங்க இருப்பாங்களா சார், அங்கேயும் ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா, அதை தனக்கு வந்து சாதகமாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு விஜய் என்ன வேற ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா விஜய் சந்திக்கலை, சந்திக்க மறுத்தது காரணம் அங்கே ஜான் ஆரோக்கியசாமி ஒரு அறிவாளி பக்கத்தில் இருக்கிறதுனால சந்திக்கலை, இல்லைன்னா சந்திச்சிருப்பாங்க. எனக்கு கேட்டால் ராஜ்மோகனும் சந்திச்சிருக்கூடாது. ஆனால் ஏதோ வந்துட்டாரே போது கெஞ்சும் போது, காலில் விழுந்து கெஞ்சும் போது, இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன், என்னை அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி கெஞ்சும் போது, சரி வந்து போ அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட்டாங்க, அவ்வளோதான். அங்கே விஜயோட அந்த சினிமா ஆளுமையை வந்து அங்கே இலங்கையில் பயன்படுத்தி யாழ்ப்பாணத்தில் இல்லைன்னா வந்து அந்த பேசுறது அத்தனையும் பைத்தியகாரத்தனமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் அக்மார்க் பைத்தியமாக தான் இருக்கும் அந்த பேச்சு எல்லாமே. ஆனால் விஜயை பயன்படுத்தின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து எப்போ நல்லா புரிஞ்சுங்க, விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கட்சி தொடங்கும் போது வாழ்த்து தெரிவிக்கிறார். அது மறைமுகமாக ஒரு நன்றி சொன்னாரான்னு தெரியாது, ஆனால் வெளிப்படையாக வந்து அந்த வாழ்த்துக்கு நன்றி சொல்லவே இல்லை. யார்? நமல் ராஜபக்ஷ. அதுக்கு பிறகு ராஜபக்ஷ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்ச பிறகு வாழ்த்து சொல்கிறார், அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதில் நன்றி எதுவும் சொல்லவே இல்லை. அப்போ இவங்க சரியா இருக்கிறாங்க, சரியான அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து அது வந்து ஒரு நன்றி சொன்னால் கூட அது வந்து வேற மாதிரி ஆயிடும் ரியாக்ட் பண்ணாலே. அப்போ ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு புத்திசாலித்தனம். அது காரணம் கேட்டால் ஜான் ஆரோக்கியசாமி, சரிங்களா? ஜான் ஆரோக்கியசாமியால தான் இவங்க ஓரளவுக்கு ஓட்டிட்டு இருக்கு, இல்லைன்னா இவங்க இன்னும் அம்பலப்படுவாங்க, சரிங்களா? அப்போ அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற பைத்தியங்கள் நீங்கள் சொன்னீங்க, அர்ஜுனா போன்ற பைத்தியங்கள் எதுக்காக இதை பேசுகிறாங்கன்னா, இங்கே வந்து சீமானுக்கு எதிராக வந்து விஜய் இருக்கிறாரு, அல்ல விஜய்க்கு எதிராக சீமான் இருக்கிறாரு. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமச்சலுக்கு சொரிஞ்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இல்லையா? அதுக்காக என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் வந்து விஜய் என்னன்றான். அதெல்லாம் அவனெல்லாம் ஒரு பொருட்டாக நம்ம யாரெல்லாம் பற்றி பேசிட்டு தமிழ்நாடு அரசியல் பேசிட்டு இருக்கிறோம், ஒரு அறிவார்ந்த அரசியல் வந்து பேசிட்டு இருக்கோம். பைத்தியத்தை பற்றிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள். இல்லை, அவரும் தமிழீழத்தில் அக்மார்க் பைத்தியம்னு சொல்லிட்டேன் நான், கடைஞ்செடுத்த பைத்தியம். ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் பைத்தியம் சொல்லுவாங்கல்ல, ISO 9000 வாங்க, அப்படியே இருக்கிற என்னெல்லாம் தரம் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்குங்க. நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி. நன்றி சார்.